இப்போ எனக்கும் பிடிச்சிருந்தது. அப்புறம் அப்படியே சரி ஓகேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியாச்சு. இப்போ எங்கக்கா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா எங்களோட இப்போ இல்லை அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 வந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா, காந்தி, ஷோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சர் தான். அதாவது நீங்கள் கேட்ட கமெண்ட்டுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ண போகிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமாக கேட்டிருந்தீங்க. அதில் வந்து சிலது வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டுக்கார் கை கால்லாம் வலி அதிகமாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தார். சரி ஓகே, ஏதாவது ஃபுல் பாடி மசாஜர் ஏதாவது இருக்கான்னு சொல்லி அமேசானில் தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த அகாராவோட ஹேண்ட் மசாஜரை நான் வாங்கினேன். இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் யூனிட்டு. நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. லைட் வெயிட் அண்டு போர்ட்டபிள் கூட. ஹேண்டில்லே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே நமக்கு ஸ்பீட் நாபும் கொடுத்துருக்காங்க. இந்த மசாஜரோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொடக்டிவ் மெஸ் கவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம லைட்டாக கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக கழட்டிக்கலாம். இதை கழட்டிட்டோம்னா இதுதான் பார்த்திங்கன்னா மசாஜிங் ஹெட்டு. இதில் தான் நம்ம மசாஜ் பண்ணணும். இந்த மசாஜரோடவே நமக்கு ஒரு பவர் கார்டு வந்திருக்கு. நம்ம டைரெக்டாக வந்து ப்ளக் பாயிண்டில் போட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான். இதில் மொத்தமாக 4 மசாஜிங் ஹெட்டு வருது. நமக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பர்பஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வே மசாஜிங் ஹெட்டு. இதை வச்சு நம்ம பேக்கு, ஆர்மு, ஷோல்டரு, ஃபீடு இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த டாய்ச்சி மசாஜிங் ஹெட் பார்த்திங்கன்னா இமிட்டேஷன் ஆஃப் டாய்ச்சி, நீடு அப் அண்ட் டவுன்ஸுங்க. இந்த பால் மசாஜிங் ஹெட்டில் நம்ம எசென்சியல் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். பேக்கு, ஃபீடு, கால்ஸு, ஆர்ம்ஸு எல்லா இடத்துலையும் மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாட் மசாஜிங் ஹெட்டை வச்சு நம்ம ஹோல் பாடியும் மசாஜ் பண்ணிக்கலாம். இதோடவே நமக்கு ஒரு மேனுவல் புக் வருது. அதை பார்த்து நம்ம எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கலாம். இந்த மசாஜர் பார்த்திங்கன்னா நமக்கு 1 இயர் வாரண்டியோட கொடுக்குறாங்க. இப்போ வந்து நம்ம மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வே மசாஜர் ஹெட்டை நம்ம மெயின் யூனிட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா அவரோட ஹேண்டில் வந்து மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு அந்த கை சதெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார். இதில் பண்ணுறப்ப கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது அப்படின்னாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பால் மசாஜர் ஹெட்டை மெயின் யூனிட்டில் அவர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவரோட கால் சதையில் வந்து மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எங்கள் வீட்டுக்காரோட கை கால் வலியை இந்த மசாஜர் ஈஸியாகவே எடுத்துருச்சு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணால் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மேனுவல் புக்கில் சில இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இந்த மசாஜரை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு தான் இந்த மசாஜரை நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணவேணின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அக்கா, நீங்களும் அண்ணாவும் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நான் துர்காவின் வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு 27 எபிசோட் பக்கம் நான் போட்டிருக்கேன். நம்மளோட சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ்லாம் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான். நான் சும்மா ஒரு திருவிழாவுக்கு எங்கள் வீட்டுக்காரோட ஊருக்கு போயிருந்தேன். அங்கே போனதும் அப்புறம் அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கும் பிடிச்சிருந்தது. அப்புறம் அப்படியே சரி ஓகேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியாச்சு. மெயினாக தாத்தா பாட்டி 2 பேர் தான் எங்களை வந்து பார்த்துக்கிட்டாங்க. அப்பாவும் பார்த்திங்கன்னா வண்டிக்கு போயிடுவார், பார்த்துக்கவும் ஆள் இல்லை. சரி ஓகே, ஒரு மாப்பிள்ளை கேட்குறாரு, கொஞ்சம் நல்ல மாப்பிள்ளையாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி ஓகேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் தான், அவ்வளோதான். லவ் மேரேஜாக கேட்டிங்களா? லவ் மேரேஜில் ரொம்ப நாள் லவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான். அப்புறம் இப்போது ரீசெண்டாக கேட்ட கொஷின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுருதியோட வளைகாப்புக்கு ஏன் உங்கள் அப்பா வரலை? வீடியோ காலில் தான் உங்கள் அப்பா காமிச்சிட்டு இருந்தீங்க, உங்கள் அப்பா எங்கக்கா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா எங்களோட இப்போ இல்லை அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு போயிட்டார். இந்த போர் வண்டிலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு இது போடுவோம்ல, போர் போடுவோம் இல்லைங்களா, உப்பு தண்ணி, அந்த வேலைக்கு தான் எங்கள் அப்பா போயிட்டுருக்காரு. ரிக்கு வண்டின்னு சொல்லுவாங்க, எனக்கு தெளிவாக அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரிக்கு வண்டிக்கு தான் எங்கள் அப்பா வந்து போயிட்டுருக்காரு. போனார்னா 6 மாதம் 1 வருஷம் அந்த மாதிரி ஆகும். இப்போ கொஞ்ச நாள் வந்து எங்கள் அப்பா போகாமல் இருந்தார். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நரம்பு வந்து தேஞ்சிருக்கு அப்படிங்கிறனால கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு வீட்டிலே இருந்தார். அப்போது இப்போ வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எங்கள் தம்பி இருக்கான்ல, அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனப்போ, பிறந்தோடனே அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவனுக்கு கொஞ்சம் நிறையா கடன் வாங்கி தான் செலவு பண்ணாங்க. அவனுக்கு ஆயிடுச்சு ஒரு 3-4 லட்சம் பக்கம் அவனுக்கு ஆயிருக்கும். அதெல்லாம் கடன் வாங்கி அந்த கடன் வட்டி அந்த மாதிரி நிறைய ஆனால
அப்பா வந்து சரி ஓகே இதுக்கு மேலே இங்கே அதுக்கு முன்னாடி கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தார், மூட்டை தொக்குறது அந்த மாதிரி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தார் பக்கத்தில். சரி வண்டிக்கு போனோம்னா தான் ஓரளவுக்கு பல்க் அமௌண்ட் வாங்கி கடன்காரங்களுக்குலாம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து வண்டிக்கு போயிட்டாரு. கரெக்டாக பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் அப்பா சுருதி வளைகாப்புக்கும் இல்லை, சுருதிக்கு டெலிவரி ஆனாலும் எங்கள் அப்பா பார்க்குறதுக்கு முடியாது. எங்கள் அப்பா எப்போ சுருதி குழந்தை நடந்தால் தான் எங்கள் அப்பா பார்ப்பாரான்னு தெரில. எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, எந்த விசேஷத்துலையும் எங்கள் அப்பா இல்லையே அப்படிங்கிறது. ஆனால் வேறு வழி இல்லை. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பழகுன ஒரு விஷயந்தான். இப்போ வந்து எங்கள் தம்பி தங்கச்சி 2 பேரும் குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவன் ஏன்னா எங்கள் தம்பி வெற்றி என்ன பண்ணுறான்னா ஃபோன் எடுத்துகிட்டு அப்பான்னு சொல்லிட்டு வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கான். அவன் மறக்காமல் இருந்தால் சரி, ரொம்ப நாளாகி பார்க்காம இருந்தோம்னா மறந்து போயிடுவானோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம். ஆனால் எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா வண்டிக்கு போகணுனால எப்பயுமே எங்கள் அப்பா இப்படி தான் எங்கள் கூட இருக்கவே மாட்டார், வண்டிக்கே தான் எங்கள் அப்பா போவார். வந்தால் 1 வாரம் 10 நாள் மட்டும் தான் எங்களோட இருப்பார், அது 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். எங்கள் அப்பா இப்போ வண்டிக்கு போய் இப்போ ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. மேபி எங்கள் அப்பா இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு வரலாம், அப்படி இல்லைன்னா 1 வருஷமே ஆகும். மற்றபடி டீட்டெயில் ஒன்றும் இல்லை. அதனால தான் வளைகாப்பு வந்து நாங்கள் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, இல்லைன்னா எங்கள் அப்பா தான் ஃபுல்லாக பண்ணியிருப்பார். அப்புறம் அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கா நீங்கள் ஏன் வந்து சுருதி வளைகாப்புக்கு வெள்ளியில் வளையல் போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சத்தியமாக நான் வெளியில் வளையல் போடணும் ஒரு விஷயத்த உண்மையாலுமே மறந்துட்டேன். அந்த கமெண்டை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு, என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கப்புறம் சுருதிக்கு பண்ண போகிறது எல்லாமே பண்ண போகிறோம். குழந்தை பிறந்துச்சுன்னா பண்ணுறது பிடிக்கிறது எல்லாமே பண்ண தான் போகிறோம். அது பண்ணலை, சாரிங்க, நானும் மறந்துட்டேன். மேபி நீங்கள் யாராவது ஃபஸ்ட்டே போட்டிருந்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வளைகாப்புக்கு மட்டும் போகிறேன் அப்படின்னா என்ன வாங்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சுருப்பேன். வளைகாப்பே நான் தான் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து அப்பா இடத்துல இப்போ நான் தான் அந்த இடத்துல நான் தான் இருக்கேன். இப்போ சித்தியும் பார்த்திங்கன்னா கடைக்கு அந்த மாதிரி எங்கேயும் போக முடியாது. அதனால் மொத்த வேலையும் வந்து நான் எங்கள் வீட்டுக்கார் அந்த மாதிரியே பார்த்தனால பார்த்திங்கன்னா மொத்தமும் மறந்துருச்சு வளையல் வாங்கணும். அப்புறம் அந்த பிளேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லி தான் ஐயோ நம்ம பிளேட் வாங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பிளேட்டை வாங்கிட்டோம் தான் அடுத்த நாள். அதனால் அந்த வெள்ளி வளையல் வாங்கலைங்கிறது மறந்துட்டேன். ஆனால் குழந்தை பிறந்தா நம்ம திரும்பவும் கொலுசெல்லாம் போட தானே போகிறோம், அப்படி தான் பண்ணணும். கொஞ்சம் மறந்துட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைமும் ஒரு ஃபங்க்ஷனையே நான் எடுத்து செய்கிறேன் அப்படிங்கிறது இதுதான் முதல் தடவை. எங்கள் பாப்பா சீருக்கு கூட எங்கள் மாமனார் மாமியார் எங்கள் மச்சாண்டார் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. நாங்களாம் எதுக்குமே முன்னாடி போய் நிற்கலை. சொல்கிறது கூட அவங்க தான் எல்லாருக்கும் சொன்னாங்க. எங்கள் சுருதி வளைகாப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பா இல்லாதனால அத்தனையும் தொட்டது 1லேருந்து 100 வரைக்கும் எல்லாமே நாங்களே பார்த்து கொஞ்சம் அலைஞ்சது பிடிச்சது இருக்கிறனால மறந்துட்டேங்கிறதுக்கு எத்தனை காரணம் சொல்கிறோம் பாருங்கள். ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் நல்லாவே பண்ணேன். நிறைய பேர் 2வது குழந்தைக்கு தான் நீங்கள் வந்து இவ்வளோ கிராண்டாக பண்ணுறீங்களாக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். ஒரு 50 பேருக்கு வந்து சாப்பாடு சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு 10 நாள் தான் டெலிவரிக்கு இருக்குது அப்படின்னு ஆயிடுச்சு. கையில் வளையல் போட்டால் தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும், அப்பா இல்லாதனால வளைகாப்பு வேணாம் அப்படின்னு சொல்லி சுருதியும் சொல்லிகிட்டு இருந்தது. இல்லை அப்படிலாம் இல்லை, அப்பா வந்துடுவார், நம்ம அதுக்காக வளைகாப்பு பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்பா என்னப்பா பண்ணலாம் எதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட பேசிவிட்டு அப்புறம் எங்கள் சித்திட்டையும் பேசிவிட்டு அவங்க சரி ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் சரி இந்த டேட்டில் வச்சுருவோம், பால் காய்ச்ச அன்றைக்கி நாங்கள் வருவோம். பால் காய்ச்ச அன்றைக்கே நம்ம வந்து காலையில் பால் காய்ச்சி முடிச்சுட்டு அன்றைக்கி தான் நல்ல நாளும் இருந்துச்சு அந்த மாதத்தில். அப்போ அன்றைக்கே வந்து வளைகாப்பு முடிச்சிடலான்னு சொல்லி 2 நாளில் பிளான் பண்ணது சுருதியோட வளைகாப்பு. சிம்பிளாக தான் பண்ணோம், பெருசாக எதுவும் பண்ணலை. ஃபஸ்ட்டு வளைகாப்புக்கு நல்லா கிராண்டாக பண்ணோம். 2வது வளைகாப்பு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக பண்ணிட்டோம். அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எனக்கு டக்குன்னு வருது. ஆனால் நிறைய கமெண்டில் நான் பார்த்தது, அக்கா உண்மையாலுமே நீங்கள் சூப்பரான அக்கா, எனக்கும் தான் ஒரு அக்கா இருக்காளே அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருந்தீங்க. உண்மையாலுமே நான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்ல அக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நார்மலாக எனக்கு என்னன்னா எனக்கு கிடைக்காத விஷயம்லாம் சுருதிக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போது சில விஷயங்கள் எப்படி சொல்கிறது, நமக்கு ஒரு சின்ன ஏக்கம்லாம் இருந்திருக்கும்ல டெலிவரிக்கு முன்னாடி. அப்புறம் மற்றபடி பார்க்குறது, சொந்தம் பந்தம் நல்லது கெட்டது அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நான் வந்து அடிபட்டிருக்கேன். அது எதுவுமே சுருதிக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு பாயிண்டில் இருக்கேன். மற்றபடி பாசம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்கணும், அந்த பிள்ளைக்கு நான் தான் அம்மா அப்பாவாக இருந்து நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதை எப்படி எனக்கு உங்கள்கிட்ட சொல்கிறது அப்படின்னு தெரில.
நல்லா பார்த்துக்கணும். சுருதின்னு இல்லை, எங்கள் பிரித்திசாவையும் நான் அப்படி தான் பார்த்துப்பேன். இப்போ வந்து சின்ன பிள்ளை, இன்னும் கொஞ்சம் வருஷம்லாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா பிரித்திசாவும் ரித்திகா மாதிரி எனக்கு பொண்ணு மாதிரி ஆயிரும். வெற்றி எனக்கு இப்போவே அவனை வந்து தம்பின்னு எனக்கு வர மாட்டேது. அவன் என் பையன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதனால் அவனை படிக்க வைக்கிறது பிடிக்கிறது எல்லாமே நான் தான் பண்ணுவேன். எல்லாமே நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வந்து இவங்க 3 பேருக்கும் ஒரு அம்மாவாக இருப்பேன் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. சுருதிக்கும் சரி, பிரித்திசாவுக்கும் சரி, வெற்றிக்கும் சரி, இவங்க 3 பேரையும் சூப்பராக நான் வந்து வளர்ப்பேன். சோபிகா ரித்திகா மாதிரி இவங்க 3 பேர், எனக்கு மொத்தத்தில் 5 குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு தான். எல்லாத்துலேயும் போய் இவங்களுக்காக நான் இருக்கணும். நம்ம அக்கா இருக்குடா, நம்ம அக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும். அவன் வெற்றி இப்போ வந்து குட்டி பையனாக இருக்கான். அவன் பெருசாக வரப்போ இந்த வீடியோவை பார்க்கணும். வெற்றிக்கு வந்து எப்பயுமே அக்கா உனக்கு பின்னாடி இருப்பேன். அப்பா கிட்ட நான் சண்டை போடுவேன், அம்மாக்கிட்டையும் சண்டை போடுவேன், யார்கிட்ட வேணால் சண்டை போடுவேன். ஆனால் உனக்கு வந்து எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன்டா. நீ அப்புறமா பெரிய பையன் ஆகிட்டு அக்கா கிட்ட வந்து அப்பா சொல்லு, சரியா? அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை வந்து தம்பி அப்படிங்கிற மைண்ட் செட்டில் எனக்கு சத்தியமாக இல்லை. வெற்றியை பார்க்குறப்ப என் குழந்தைய பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகும். எனக்கு அடுத்தது 3வது ஒரு குழந்தை இருந்தால் வெற்றி, அந்த மாதிரி பிடிச்சிருக்கு. நல்லா பார்த்துக்கணும். அடுத்து ஸ்கூல் சேர்த்தணும். அடுத்த ப்ராசஸ் அவனை வந்து ஸ்கூல் சேர்த்துறதான். ஸ்கூல் சேர்த்துறதுக்கு எப்படி எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா வரதுக்கு நாள் ஆகும். அவனை ஸ்கூல் சேர்த்துறதுக்கு நாங்கள் தான் போவோம். நாங்கள் தான் கெத்தாக எல்லாத்துக்கும் முன்னாடி நின்றுட்டு, இந்த ஜி தமிழ் ப்ரோக்ராமில் சொல்லியிருந்தில்ல, என்னை வந்து 2வது மருமகளாக இருக்கிறதுனால கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முதல் பொண்ணாக இருக்கிறதுல செம்ம பெனிஃபிட்டு. ஏன்னா நான் வந்து இதை வந்து ஹாப்பியாக தான் எடுத்திருக்கேன். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமையாக எடுத்துக்கல. ஐயோ நம்ம பிள்ளையாக இருக்கிறனால இவங்களுக்கு செய்யணும் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கல. இது எல்லாமே அப்பா நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பியாக தான் நான் எடுத்துக்கிறேன். எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும். இருக்கிற வரைக்கும் கொஞ்ச காலம் எப்போ இன்றைக்கி இருக்கிறோம் நாளைக்கு இருக்கோம் போகிறோமா அப்படிங்கிறதே தெரியாது. அதனால் இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஜாலியாக போக வேண்டியதுதான். நம்ம என்னத்தை சேர்த்து வச்சாலும் நாளைக்கு நமக்காக அழுகிறதுக்கு நம்ம சொந்தக்காரங்க மட்டும்தான் வருவாங்க. நம்ம சேர்த்துற காசோ பணமோ வீட்டில் இருக்கிற பொருளோலாம் வர போகிறதில்ல. அவ்வளோதான் மைண்ட் செட்டு. நான் என்னோடய மைண்ட் செட்டு அப்படி தான். எங்கள் வீட்டுக்கார் தான் எனக்கு இந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்தார். அவர் தான் சொந்தம் தான் நமக்கு முக்கியம், நம்ம வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, யார் ஃபங்க்ஷன் என்னன்னாலும் நம்ம போய் இருக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் நாங்கள் கிளம்பிடுவோம். 4 பேரும் ஒரு ஆளாக நாங்கள் போகவே மாட்டோம். அது ரொம்ப சொந்தமாக இருந்தாலும் சரி, தூரத்து சொந்தமாக இருந்தாலும் சரி, 4 பேர் கிளம்பி ஜம்முன்னு போய் உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். நல்லா இருக்கு. நான் பாருங்க உங்ககிட்ட அப்படியே கொஸ்டின் ஆன்சர்ன்ட்டு அப்படியே போயிட்டேன். அக்கா இருந்தும் ஒரு புண்ணியம் இல்லை, நான் தான் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி நினைக்காதீங்க. அக்காவுக்கு ஒரு வேலை பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலையில் கூட இருக்கலாம்ல, நீங்கள் பண்ணுறதா நினச்சி சந்தோஷப்படுங்க. எங்கள் அக்காவுக்கு வந்து நான் பண்ணுறேன்க்கா அப்படின்னு சொல்லி எனக்கு அடுத்த தடவை வந்து ரிப்ளை பண்ணுங்க, சரிங்களா? சுருதிக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பாய் பேபி தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நாங்கள்லாம் எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சுருதிக்கு வந்து பொண்ணு தான் பிறக்கணும். அந்த பொண்ணு பிறந்துச்சுன்னா எங்கள் வெற்றிக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எங்கள் வெற்றிக்கு வெளியிலேருந்து வேறு எந்த பொண்ணையும் வந்து கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வரக்கூடாது. அது எங்கள் பொண்ணை தான் எங்கள் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுருதியும் சுருதி கன்சீவ் ஆனதுலேருந்து பேசி வச்சுருக்கோம். எங்கள் அப்பா கிட்ட எங்கள் சித்திக்கிட்ட எல்லாம் சொன்னோம். சுருதிக்கு மட்டும் பொண்ணு பிறந்துச்சுன்னா வெற்றிக்கு தான் கல்யாணம் பண்ணி தருவோம். வேறு ஏதாவது பிள்ளை கூப்பிட்டு வந்துட்டு அவன் சண்டை போட்டுக்கிட்டு பெரிய தொல்லையாக இருக்கும். இதுவே சுருதி பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவனை 4 சாத்து சேர்த்து நாங்களே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் சித்திக்கிட்ட இப்போவே நாங்களாம் சொல்லி வச்சுருக்கோம். பொண்ணு பிறக்கணும்னு ரொம்ப ஆசை. தம்பி தான் பிறக்கிறானா சரி ஓகே, அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த குழந்தை பிறந்தாலும் சந்தோஷம் அப்படின்ட்டு போக வேண்டியதான். பொண்ணு பிறந்துச்சுன்னா எங்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இருக்கிற பாண்டிங் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா ஆகும். ஒரு ஆசை தான். ஆனால் கண்டிப்பாக பொண்ணு பிறந்துச்சுன்னா எங்கள் வெற்றி கல்யாணம் பண்ணிடுவோம். இது கன்ஃபார்ம். வேறெல்லாம் எந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுறது கூட மாட்டோம். உங்களுக்கு வளைகாப்புக்கு மொத்த செலவு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு குத்து மதிப்பாக பார்த்தோம்னா ஒரு 17 ரூபா ஆச்சு, 17,000 ரூபா ஆச்சு. சாப்பாட்டுக்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 50 சாப்பாட்டுக்கே நமக்கு 7,500 8,500 ரூபா பக்கம் வந்துருச்சு. அப்புறம் அந்த இது கொஞ்சம் பொருள் வாங்கினது, வளையல் அந்த மாதிரி சேர்த்து டேபிள் சேரு பந்தல் அதெல்லாம் சேர்த்தணும் அப்படின்னா ஒரு 17,000 ரூபா வந்துச்சுங்க. அப்புறம் அம்மா தான் அடுத்தது அக்கா. ஆமாம், அம்மா தான் அடுத்த அக்காவாக இருக்க முடியும். ஆமாம் சிஸ்டர், அம்மா.
என்னோட அக்காவும் என்னை இப்படி தான் பார்த்துக்குவாங்கன்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. சூப்பர் சிஸ்டர், இதே போல் உங்கள் பாட்டியையும் சிஸ்டரையும் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எங்கள் தாத்தாவுக்கு தான் ஏதோ அவசரம் எங்களை விட்டு சீக்கிரமாக போயிட்டாரு. ஆனால் எங்கள் பாட்டி யாருக்கிட்டே எதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். பாட்டி யாராவது எதாவது சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமாக சண்டை போட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். அதனால் பாட்டி எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். தாத்தா இருக்கிறப்பையும் சரி, இப்போ தாத்தா இல்லாதப்பையும் சரி, பாட்டியை நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன். அது பாட்டிக்கு தெரியும். நல்லா தான் பார்த்துக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஏன் உங்கள் பாட்டியை அம்மானு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நான் வந்து வீடியோவில் தான் பாட்டி பாட்டிம்பேன், ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அது சின்னதுலேருந்தே அம்மா அம்மான்னு கூப்பிட்றதுனால எங்களுக்கு அது பழகிடுச்சு. பாட்டின்னு கூப்பிட்ற மாதிரி அவங்க வயசான மாதிரி இருந்தால் நம்ம பாட்டின்னு கூப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்லேருந்தே நமக்கு அம்மா ஃபீலே அவங்க கொடுத்துட்டாங்க. ஏன்னா எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் தான் நான் நிறையா நாள் வளர்ந்தேன். எங்கள் அம்மா வீடும் எங்கள் பாட்டி வீடும் பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் நான் போய் எங்கள் வீட்டில் இருக்க மாட்டேன், எங்கள் தாத்தா பாட்டி வீட்டிலே தான் இருப்பேன். அதனால் எனக்கு அம்மான்னு கூப்பிட்றது தான் பிடிச்சிருந்தது. அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சிங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டு சைடு ஏதாவது நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்கள் ஹஸ்பண்ட் எதுவுமே சொல்கிறதில்ல, சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமான்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சிஸ்டர், இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கார் இப்போன்னு இல்லை, எங்களுக்கு கல்யாணம் ஆகி அடுத்த நாள் இருந்தே எல்லாமே அவங்க வீடு எங்கள் வீடு ஒரே வீடாக தான் நினச்சிருக்காரு. தனித்தனியாக அவர் பிரித்து வச்சதே இல்லை. ஒரு காசாக இருந்தாலும் சரி, முதல்ல போய் நிற்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் தான் நிற்பார். இது வரைக்கும் ஏன் உங்கள் அம்மா அப்பாவுக்கு அது பண்ணுற, உங்கள் தாத்தா பாட்டிக்கு பண்ண, உங்கள் தங்கச்சிக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் கேட்டதே இல்லை. நான் கேட்பேன், நான் சத்தியமாக கேட்டிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல, நான் வீடியோவிலே சொல்கிறேன். நான் கேட்டு நான் சண்டை போடுவேன். நான் வந்து கணக்காக பேசுவேன். உண்மையாலுமே நான் வந்து வீடியோக்காக பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் உண்மையாலுமே நான் கணக்காக பேசுவேன் அவர்கிட்ட. ஆனால் அப்போ அவர் சொல்லுவார், நீ பேசுகிற மாதிரிலாம் நான் பேச மாட்டேன், ஆனால் நமக்கு சொந்த பந்தம் தான் முக்கியம், காசத்தில் நீ வந்து பெருசாக நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் அந்த மாதிரி இருந்தேன், கணக்காக பேசுகிறது, எல்லாத்திட்டையும் சண்டை போடுறது, அந்த மாதிரிலாம் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் மெச்சூர் ஆக ஆக நமக்கு வந்து சொந்தம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து சமமாக வந்து 2 வீட்டுக்கும் நாங்கள் வந்து செலவு பண்ணுறோம். யாருக்கும் எதுவும் நீ ஏன் அவ்வளோ பண்ண, அப்போ நான் இவ்வளோ பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் பேச மாட்டோம். சரி சமமாக எங்ககிட்ட காசு இருக்குது அப்படின்னா யாருக்கு, எங்கள் தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, எங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். அப்போதையும் அவங்க கேட்குறது கொடுக்க முன்னால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம். இனிமேலும் பண்ணுவோம். நல்லா பார்த்துக்கணும். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு நாள் கூட இதுக்காக சண்டை போட்டதோ திட்டினதோ வேறு யார்ட்டோ போய் இந்த மாதிரி துர்காலாம் செலவு பண்ணுது அப்படின்னு கூட சொன்னதில்லை. இந்த யூடியூப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 2 வருஷம் தானே. இந்த 2 வருஷத்தில் தான் இதில் வந்து நான் அமௌண்ட்டு சம்பாரிச்சிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கார் கூட நான் எத்தனை வருஷம் 13 வருஷம் வாழ்ந்திருக்கேன். மிச்சம் 11 வருஷம் செலவு பண்ணியிருக்கோம்ல, எல்லாம் பண்ணியிருக்கோம்ல. காசுன்னு மட்டும் நான் சொல்லலை, எல்லா விஷயத்துலையும் அவர் சப்போர்ட் பண்ணுவார். எங்கள் அப்பாவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவார் எங்கள் வீட்டுக்கார். அப்புறம் பாட்டிக்கு மல்லிகை ஜாமான் வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதை பற்றி கேட்டிருந்தீங்க. எதுக்காக அதை வீடியோ போட்டிங்க, பண்ணுறதை சொல்லி காமிக்கிறீங்களா அப்படின்ட்டு. சொல்லி காமிக்கணும் அப்படின்னு பண்ணலை. ஒரு டைம் யாரோ ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் வந்து போகிறீங்க வரீங்க எல்லாம் பண்ணுறீங்க, அவங்களுக்குலாம் எதுவும் வாங்கி தர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போ ஊருக்கு போனாலும் சரி, எங்கள் அப்பா வீட்டுக்கு போனாலும், எங்கள் தாத்தா வீட்டுக்கு போனாலும், சுருதி வீட்டுக்கு போனாலும், என்னால் முடிஞ்சது ஒன்று அவங்ககிட்ட மல்லிகை ஜாமான்லாம் மல்லிகை ஜாமான் வாங்கி கொடுத்துருந்துருவேன், இல்லை அமௌண்ட்டாக வேணால் அமௌண்ட்டு கொடுத்துருவேன், இல்லை ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி என்னால் முடிஞ்சது ஏதாவது பண்ணுவேன். அதெல்லாம் வீடியோ எடுக்க மாட்டேன். சரி இந்த தடவை எடுத்து போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இன்னொன்று இப்போ தாத்தாவும் இல்லை, சுருதியும் எப்படியும் ஆயா கூட தான் போயிருக்கோம். அப்போ 2 பேருக்கும் ஆயாவுக்கு அந்தளவுக்கு செலவு காசு இருக்காது. ஆயா சிம்பிளாக தான் வேலைக்கு போகிறாங்க, செலவுக்கும் காசு இருக்காது. சரி வாங்கி போட்டு வந்தோம்னா எப்படி ஒரு 3 மாதத்துக்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட திரும்பவும் நம்ம சுருதி பார்க்க போகிறப்பெல்லாம் வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சொல்லி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணல. சும்மா அங்கே ஒரு மளிகை கடை இருந்துச்சு, ஹோல்சேல் கடை. சரி நாமக்கல்லில் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவீங்க. இன்னொன்று நீங்கள் எதுவும் வாங்கி தரலன்னு சொன்னனால சரி வீடியோவாக போடலான்னு சொல்லி தான் போட்டேன். மற்றபடி இதில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைனா எப்போயாவது நான் போட்டிருக்கேன். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் பாட்டிக்கு இந்த மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ வாங்கி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நான் போட்டதில்லை. அவ்வளோதாங்க. மற்றபடி நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாமே நான் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்.
பேட் கமெண்ட்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்காமல் போயிட்டே இருக்கணும். அதை படித்தோம்னா நமக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். இன்னொன்று, அவங்களுக்கு பேட் கமெண்ட் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்குதுடா சாமி, நமக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்ட்டு நம்ம போயிட வேண்டியதான். இதுக்கு கீழேயும் வந்து கமெண்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் பண்ணுறவங்க, தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருங்க. நான் வந்து என்னால் முடிஞ்சது நல்ல வீடியோஸ் நான் போட்டுட்டு என் வாழ்க்கையை நான் ஹாப்பியாக கொண்டு போயிட்டு தான் இருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் டாட்டா. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன் வந்து காமிக்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து காமிக்கிறேன்.